ஆதியாகமம் அதிகாரம் 26 வசனம் 1. ஆபிரகாமின் நாட்கள் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கும் ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கோருக்கு போனான். வசனம் 2. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. வசனம் 3. அந்த தேசத்தில் வாசம் பண்ணும். நான் உன்னுடன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு உன் சந்ததிக்கும் இந்த தேசங்களை யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். வசனம் 4. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிராணங்களையும் கைக்கொண்டபடியினால். வசனம் 5. நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததி இந்த தேசங்களை யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். வசனம் 6. ஈசாக்கு கோரோரிலே குடியிருந்தான். வசனம் 7. அவ்விடம் மனிதர்கள் அவன் மனைவியாய் குறித்து விசாரித்த பொழுதோ, இவள் என் சகோதரி என்றான். ரெபெக்காள் பார்வைக்கு அழகுள்ளவளானபடியால் இவ்விடத்து மனிதர்கள் அவள் நிமித்தம் தன்னை சொல்லவர்கள் என்று எண்ணி அவளை தன் மனைவி என்று சொல்லி பயந்தான். வசனம் 8. அவள் அங்கே நெடுநாள் தங்கியிருக்கையில் பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக் ஜன்னல் வழியாய் பார்க்கும் பொழுது ஈசாக்கு தன் மனைவியாகிய ரெபெக்காளுடனே விளையாடி கொண்டு இருக்கிறதை கண்டான். வசனம் 9. அபிமெலேக் ஈசாக்கை அழைத்து, அவள் உன் மனைவியாய் இருக்கிறாளே, பின்ன ஏன் அவளை உன் சகோதரி என்று சொன்னாய் என்றான். அதற்கு ஈசாக்கு, அவள் நிமித்தம் நான் சாகாதபடிக்கு இப்படியே சொன்னேன் என்றான். வசனம் 10. அதற்கு அபிமெலேக் என்னிடத்தில், ஏன் இப்படி செய்தாய்? ஜனங்களுக்குள்ளே யாராகிலும் உன் மனைவியோடே சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமரவும் நீர் இடம் உண்டாக்கினாயே என்றான். வசனம் 11. பின்பு அபிமெலேக், இந்த புருஷனாகிலும் இவன் மனைவியாகிலும் தேடுகிறவன் நிச்சயமாகவே கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களுக்கும் அறியே சொன்னான். வசனம் 12. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். வசனம் 13. அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். வசனம் 14. அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தியர்கள் அவன் பேரிலே பொறாமை கொண்டு. வசனம் 15. அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களை அவனுடைய வேலைக்காரர்கள் வெட்டினா துறவுகளை எல்லாம் துரத்து மண்ணினாலே நிரப்பி போட்டார்கள். வசனம் 16. அபிமெலேக் ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். வசனம் 17. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கோரோரி பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து. வசனம் 18. தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களிலே வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர்கள் துரத்தி போட்டுவைகளுமான துறவிலே மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு ஈட்டியிருந்த கோரோர்களின்படியே அவைகளுக்கு பேரிட்டான். வசனம் 19. ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் பள்ளத்தாக்கிலே வெட்டிய அங்கே சொரக்கும் நீரூற்றை கண்டார்கள். வசனம் 20. கோரூர் மேய்ப்பர், இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னுடனே வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக் என்று பெயரிட்டான். வசனம் 21. வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான்.
வசனம் 22. பின்பு அவ்விடம் விட்டு பேர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினார்கள். அதை குறித்து அவர்கள் வாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நம் தேசத்திலே பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். வசனம் 23. அங்கிருந்து பெர்சேபாவுக்கு போனான். வசனம் 24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னுடன் கூட இருந்து உன் ஊழியக்காரனாகிய ஆபிரகாம் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். வசனம் 25. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கு வேலைக்காரர்கள் ஒரு துறவை வெட்டினார்கள். வசனம் 26. அபிமெலேக் அவன் சிநேகிதனாகிய அகுஞ்சத்தும் அவன் சேனாதிபதியாகிய அபிமெலேக்கும் அபிகாலும் கோரோல் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். வசனம் 27. அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, என்னிடத்தில் வந்தீர்கள், நீங்கள் என்னை பகைத்து உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். வசனம் 28. அதற்கு அவர்கள், நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கு உமக்கு ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக்குவோம் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். வசனம் 29. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து உம்மை சமாதானத்துடன் அனுப்ப நீர் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவருமே என்றார்கள். வசனம் 30. அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்து குடித்தார்கள். வசனம் 31. அதிகாலையிலே எழுந்து ஒருவருக்கு ஒருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு ஈசாக்கு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் அவ்விடத்திலிருந்து சமாதானத்துடனே போய்விட்டார்கள். வசனம் 32. அந்த நாள் தானே ஈசாக்கின் வேலைக்காரர்கள் வந்து தங்கள் துறவை வெட்டி செய்தியை அவனுக்கு அறிவித்து, தண்ணீர் கண்டோம் என்றார்கள். வசனம் 33. அதற்கு சேபா என்று பெயரிட்டான். ஆகையால் அந்த ஊரின் பெயர் இந்த நாள் வரைக்கும் பெயர் சேபா எனப்படுகிறது. வசனம் 34. ஏசா 40 வயதான போதோ எத்தியனான பெரியனுடைய குமாரத்தியாகிய யுத்தித்தையும் எத்தியனான லேனானுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். வசனம் 35. அவர்கள் ஈசாக்குக்கு ரெபெக்காக்கும் மனநோவாய் இருந்தார்கள்.